இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே மோட்டிவேஷனல் வீடியோஸ், ஃபினான்ஷியல் நாலேஜ், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு பல கண்டென்ட் கண் முன்னாடி வந்து போகுது. பட் இதில் எத்தனை பேர் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்க அண்ட் உங்கள் லைஃப்பில் அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க? இதுக்கு நிறைய பேர் நோன் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. உங்கள் ஆன்சர் எஸ்ன்னு சொன்னால் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் நோ சொன்னால் ஃபீல் பண்ணாதீங்க, அதை பற்றி சொல்லித்தர தான் உங்கள் பிரதர் நான் இருக்கேன். ஸோ நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபினான்ஷியல் லெசன்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் ஆன்சர். வெல்கம் டு அவர் பிரதர்ஸ் பாண்டிங் கிளப். மை டியர் பிரதர்ஸ், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி லைஃப் போகலன்னு டெய்லியும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும், உங்களால் எந்த விஷயமும் பண்ண முடியலன்னு லோவாக ஃபீல் பண்ணாலும் சரி, ஐ ப்ராமிஸ் யூ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்கள 1% சேஞ்ச் பண்ணும். டெய்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுங்க. வீக்லி 4 days ஒர்க் அவுட் பண்ணுங்கள். புக்ஸை டெய்லியும் ரீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டாவில் வர 1 minute வீடியோ மாதிரி உங்களுக்கு நான் அட்வைஸ் கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக உங்கள் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் சின்ன சின்ன சேஞ்சஸை சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்ல போகிறது 0.6% ரூல். இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் 6 சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ரூல் 10:10. இது ஒன்றும் ஃபேன்சி நம்பதோ இல்லை புக்கு நம்பதோ இல்லை, இது உங்களோட ஸ்லீப்பிங் டைம். ஸோ டெய்லி நைட் நீங்கள் இந்த டைமுக்கு எப்போவுமே தூங்க போயிடணும். இப்போவே உங்கள் ஃபோன் எடுத்து 10:10க்கு அலாரம் செட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்றைக்கி நைட் 10க்குலாம் தூங்க போகிறீங்க. செகண்ட் ரூல் 5:30 ரூல். மார்னிங் எல்லாரும் 5:30க்குலாம் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் யங் அடல்ட்ஸ் அண்டு டீனேஜ் பிரதர்ஸாக தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் காலேஜ் ஆர் ஒர்க்குக்கு போகிற பர்சனாக இருந்தால் நீங்கள் டெய்லியும் 7:30க்கு தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் உங்கள் டெய்லி ரொட்டீனே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1.5 hours முன்னாடி எந்திரிச்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த 1.5 hours நீங்கள் முக்கியமான விஷயம்லாம் பண்ண போகிறீங்க. அது என்னென்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். தேர்ட் ரூல், நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதும் ரெஸ்ட் ரூம் ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு எம்டி ஸ்டொமக்கில் 250 ml ஆஃப் வாட்டரை கன்சியூம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் நைட் ஃபுல்லாக டீப் ஸ்லீப்பில் இருந்ததுனால உங்கள் பாடி ஃபுல்லாகவே டீஹைட்ரேட் ஆகிருக்கும். அதனால் உங்கள் பாடியில் எனர்ஜி கம்மியாகவும் இருக்கும். ஸோ இந்த 250 ml ஆஃப் வாட்டர் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கவும் அண்டு உங்களை ஹைட்ரேட் ஆகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரூல் நம்பர் 4, நீங்கள் டெய்லி மார்னிங் அட்லீஸ்ட் 5 புஷ்அப் ஆச்சு எடுக்க ட்ரை பண்ணணும். நமக்குலாம் ஜாகிங் போகிறதோ இல்லை ஜிம்முக்கு போகிறது தான் ரொம்ப கஷ்டம். பட் வீட்லேயே 5 புஷ்அப்புன்றது ரொம்ப ஈஸி தான். உங்களால் 5 புஷ்அப் எடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ட்ரை டு டேக் 2 push-ups. அண்ட் நீங்கள் வீக்லி எக்ஸ்ட்ரா 1 புஷ்அப்பையும் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் 5th ரூல் 5 minutes ரூல். நீங்கள் இது வரைக்கும் நான் சொன்ன 4 ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த 5th ரூலையும் ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த 5 minutes வாக்கிங்ன்றது பெரிய டைம் ஹவர்ஸே இல்லை. நீங்கள் 1 hour ஓட போகிறதோ இல்லை, 1 hour வாக்கிங்கும் போகிறதில்ல. ஜஸ்ட் 5 minutes வாக் தான் பண்ண போகிறீங்க. அண்ட் லாஸ்ட் 6th ரூல், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல். ஏன் இதை நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இந்த ரூல் உங்கள் லைஃப்பில் பெரிய சேஞ்சஸே கொண்டு வரும். அப்படி அது எந்த ரூல்னா, நீங்கள் டெய்லி 30 minutes ஸ்பெண்ட் பண்ணி புது விஷயத்த லேர்ன் பண்ணணும். லைக் நியூ ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, 30 minutes புக்ஸ் ரீட் பண்ணுறது. உங்கள் ப்ரொடக்டிவிட்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எப்போ உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். இந்த 30 minutes உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கும் டெக்ஸ்ட் ஆர் ஃபோன் கால்ஸும் பண்ணக்கூடாது. சொல்லப்போனால் ஆன்லைன்லேயே இருக்கக்கூடாது. இந்த 30 minutes உங்களுக்கு எந்த ஒர்க் வந்தாலும் சரி, உங்களை யார் வெளியே போகலான்னு கூப்பிட்டாலும் சரி, நீங்கள் சொல்ல வேண்டியது நோ மட்டும்தான். உங்ககிட்ட இருந்து வர வேண்டிய ஆன்சர் நோ. ஏன்னா இந்த 30 minutes உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ண போகுது. இந்த 30 minutes தான் உங்கள் லைஃப்பை அப்டேட்டும் பண்ண போகுது. ஸோ இந்த டைமை யாருக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ண உங்களுக்கு 2 minutes to 5 minutes தான் ஆகும். ஸோ லெட்ஸ் டூ இட் நவ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 6 ரூல்ஸ் உங்களோட லைஃப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கும் கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை வாட்ச் பண்ண எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.